வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, இந்த நல்லதை எதிர்பார்த்தது நீங்கள் தான், கேட்டது நீங்கள் தான், தேடிட்டு இருக்கிறதும் நீங்கள் தான். ஐயா, உங்கள் வாழ்வில் எதிர்காலம் எப்படி அமையப்போகுதுன்றது இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கி நீங்கள் யார் கூட பழகிட்டு இருக்கீங்க, எதை நோக்கி முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த விஷயங்களை வச்சே நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. ஆகவே இந்த பதிவு கும்ப ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. பல வருடத்திற்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் இத்தனை வருடம் பட்ட கஷ்டத்திற்கான ஒரு முடிவு காலமாக இந்த காலம் இருக்கணும், இருந்தே ஆகணும். அதற்கான விதிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதற்கான பாதையை நோக்கி இனி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் கும்பராசிக்காரங்க மறந்துடாதீங்க, இனி உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கான எதிர்காலத்திற்கான விஷயங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுடைய கடந்த கால வருடங்கள் நீங்கள் சொல்லியிருக்கலாம், எனக்கு விதிப்படி இப்படி நடந்துகிட்ருக்கு, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் நான் ஏன் நடக்குதுன்னே தெரியல, இவங்களால் நடந்துருச்சு, அவங்களால நடந்துருச்சு, எனக்கு நேரம் சரியில்லை, 7.5 சனியால் நடந்துருச்சு, எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னு பல காரணங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள் இவையெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த சோதனை காலத்தை எல்லாம், ஏன்னா இந்த சோதனை காலத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குன்னு சில காரணங்கள் இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி காரணத்தை சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா இனி அந்த வட்டத்திலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம். ஆகையால் இனி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் வந்தே தீரணும். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியே இந்த பதிவு இருக்கும், நான் முழுமையாக நம்புகிறேன். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதனெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சுன்னா, அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு நம்ம கையால் முத தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி எல்லோருடைய வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு நல்ல ஆன்மீக பொருள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்களிடையே ஒரு மன தெளிவை உருவாக்கணும், ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கணும். அவைதான் உண்மையான ஒரு நல்ல ஆன்மீக பொருளுக்கான பலனாக நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த பலனை நமது நல்லதே நடக்கும் கந்திர்ச்சி சாம்பிராணி தருதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். இதை வாங்கியவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரிவ்யூ எனக்கு உண்மையிலுமே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இப்போ நாம் கொடுத்த ஒரு பெரிய ஆஃபர் அவ்வளோதான், இன்னும் சில நாட்களில் முடிய போகுது. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஐயா இன்னும் சில நாட்களில் முடிய போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம கையில் இந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆகையால் இப்போ நம்ம இது 1 கிலோ வாங்குறவங்க, அதாவது 10 பாக்கெட் எண்ணிக்கையில் வாங்குறவங்க, இப்போ இது 100 கிராம் பாக்கெட்டு, இதே 10 பாக்கெட் வாங்குறவங்க அல்லது 1 கிலோ வாங்குறவங்க, நான் 10 பாக்கெட் தான் 1 கிலோன்னு சொல்கிறேன், வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் முழுமையாக இலவசமாக கணித்து தரப்படும். அதனோட சேர்த்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு பாக்ஸும் முற்றிலும் இலவசம். இதில் 12 பஞ்சகவ்ய விளக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11 சிவப்பு குண்டின் மணிகளும் 11 மினி கோமதி சக்கரங்களும் பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஆன்மீக பொருட்களும் இலவசம். இவையெல்லாம் இந்த ஒரு பெரிய ஆஃபரில் இப்போ நம்ம இந்த மெகா ஆஃபராக இதை கொடுத்துட்ருக்கோம். நிறைய நபர்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ சில நபர்கள் ஆடி மாதத்துலேயும் எங்களுக்கு இந்த ஆஃபர் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆடி மாதத்தில் இதை விட ஒரு பெரிய ஆஃபராகவே நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் கண்டிப்பாக அப்பையும் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கும்பம் ராசியினரை பொறுத்தளவுக்கு கடந்த பல வருடங்களாக நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும், அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், காரணங்கள் பல இருந்திருக்கு, அதற்கான சூழ்நிலைகளும் அப்படி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி கும்பராசிக்காரங்களை போய் பார்த்து நீங்கள் கடந்த பல வருடங்களில் நடந்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணத்தை கேட்டிங்கன்னா பல பேருடைய பேரை சொல்லுவாங்க. பல சூழ்நிலைகளுக்குள்ள அந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதற்கான காரணங்களை எடுத்து முன்வைப்பாங்க. சரி, அப்போ அந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது இப்படி ஒரு மனிதனுக்கு நடக்கும்போது என்ன பண்ணுறது? அப்போ அந்த மனிதன் அந்த சோதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு தானே வரான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இனி வரக்கூடிய காலம், இனி இதிலிருந்து மீண்டு வருவதற்கான காலம்ன்றப்ப அங்கே நீங்கள் காரணத்தை சொல்லிடாதீங்க. அங்கே நீங்கள் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திட்டு ஓரமாக உட்காந்துடாதீங்க. ஏன்னா இனி கும்பராசிக்காரர்கள், இனி நீங்கள் நல்லதை உருவாக்கியே தீரணும், நல்ல எதிர்காலத்தை அடைஞ்சே தீரணும். அதற்கான கிரக அமைப்புகள் பலன்களை கொடுக்குதா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம்னா, ஐயா கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த 7.5 சனியினுடைய கடைசி காலகட்டம்,
அப்படின்றப்ப இப்போது இத்தனை வருடமாக பட்ட அந்த சோதனைகள் வேதனைகளில் இருந்தே இன்னும் வெளியே வராமல் இன்னுமே அதனுடைய தாக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா காலநிலை முழுவதுமாக மாறிடுச்சு. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப்பெல்லாம் இப்போ இல்லவே இல்லை டோட்டலாக. ஏன்னா கும்பம் அப்படின்னாவே நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் குடும்பம் தான் அப்படின்னு. குடும்பத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்றதை இந்த பதிவை பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள். அடடா நம்ம லைஃப்லேயே இதெல்லாம் நடந்துருச்சு, இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்களே வியக்கத்தக்க அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது கடந்த பல வருடங்களில் இந்த 7.5 சனியில். சரிங்களா? நிறைய பேருடைய பிரிவுகள், மனக்கசப்புகள், சொந்தக்காரங்கள்ட்ட இருந்த நடந்த அந்த வாக்குவாதங்கள், சண்டைகள், பண இழப்பு, நகையை கொண்டு போய் அடமான வச்சு திருப்ப முடியாமல் அந்த நகை ஏலத்துக்கு போனது, அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையில் மாட்டி சில அவமானங்களை பார்த்தது, உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், மன அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு இந்த வகையில் தான் பிரச்சனைன்னு இல்லை, எல்லா வகையிலையும் அந்த தாக்கத்தை அனுபவித்த கும்பராசிக்காரர்கள் இனி நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் இதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, கிரகநிலைகள் படி என்னங்க பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி தாக்கத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ தான் உங்களுக்கான மாற்றத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணி உள்ளே உட்புகுத்த வேண்டிய நேரம். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் கும்பராசிக்காரங்க சரி நம்ம எப்படியாவது இந்த நேரத்தில் நல்லதை அடையணும்ப்பா, ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கண்களை மூடி உக்காந்தா கூட அந்த கண்ணை இப்படி மூடிட்டா போதும், அங்கே வரக்கூடிய காட்சிகளும் அங்கே வரக்கூடிய சிந்தனைகளும் பயத்தை ஏற்படுத்தி கண்ணை திறந்துருவாங்க. நடந்து முடிந்த பல நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு கண்ணை மூடி படுத்தாலே ஒரு பயத்தை உருவாக்கிட்டு இருக்குது, ஒரு தூக்கமின்மையை உருவாக்கிட்டு இருக்குது. ஆனால் இனி அதை எல்லாமே தாண்டி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் இந்த உங்களுடைய கவனத்தை ஒரு இடத்தில் செலுத்துதல். இது இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விதிமுறை, உங்களுடைய சிந்தனையில் ஒரே இடத்துல குவிக்கக்கூடிய அந்த ஒரு மன அமைப்பை இனி நீங்கள் உருவாக்கிக்கணும். மைண்டு, அதாவது கவனச்சிதறலுக்கு இனி இடம் விட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க கஷ்டம் இனிமேல். இதை நான் உங்களுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறேன். ஐயா, அவைதான் உங்களை நிலைகுலைய செய்யும். அவைதான் உங்களுக்கான இனி நல்ல பாதையை அடைய விடாமல் தேவையற்ற விஷயங்களுக்கு, எனக்கு கடந்த பல வருடத்திலே இதெல்லாம் நடந்திருக்கு, நடந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உங்களுக்கான பாதையை நோக்கி நீங்கள் ஏதேதோ விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, யார் யார் கூடயோ பேசியிருப்பீங்க, யார் யார் கூடயோ பழகியிருப்பீங்க, என்னென்ன விளைவுகளையோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி உட்காந்து கும்பராசிக்காரங்க ஒரு நல்ல மைண்டை அப்படியே அமைதிப்படுத்திட்டு ஒரு நல்ல மனநிலையோடு யோசிச்சு பார்த்தாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கே அவங்க மேலே வந்து சில நேரத்தில் கோபமும் வரும், ஆச்சரியமும் வரும். கடந்த வருடங்களில் என்ன நடந்திருக்குது, என்ன வாழ்க்கை, நம்ம என்ன இப்படியெல்லாம் நம்ம சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இப்படியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வெளி மனிதராக இருந்து என்றைக்குமே கும்பராசிக்காரங்க அவங்கள பார்க்கணும். இதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். கும்பராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்க இந்த பதிவை பார்க்குற எந்த கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் கும்பராசிக்காரங்க இருந்தாலும் சரி, முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்கள். வெளிநபராக இருந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இங்கே முக்கியம். இப்போ கும்பராசிக்கு பாருங்கள், அந்த கலசம் அதுதான் வந்து கும்பராசிக்கான அந்த சின்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்போ என்னென்னா கும்பத்திற்கான அந்த சின்னம் வந்து இதுதான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ என்னென்னா இந்த கலசம் வந்து எப்படின்னாங்கய்யா, அந்த சொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். கும்பத்திற்கான விஷயம் எப்படின்னா மேலே வந்து அதாவது பார்க்கும்போது ஒரு கலசம் மேலே ஒரு தேங்காய் வச்ச மாதிரி ஒரு பொருள் வச்ச மாதிரி இருக்குது. அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வெளியில் பார்க்கும் பொழுது தோற்றத்திற்கு இவர்கள் இப்படி அப்படின்னு தெரிய வந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ராசியில் நல்லதை நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க, தீயதை நினைக்கக்கூடிய நபர்களும் சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கும்பராசிக்காரங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இனி உங்கள் மனதில் நல்லதை விதைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குள்ளே என்ன இனி இருக்கணும்னா பாசிட்டிவ் மட்டும்தான் இனிமேல் இருக்கணும். இனிமேல்
தெரிஞ்சோ தெரியாமலோ கூட நீங்கள் நெகட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், அல்லது உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா, அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டத்தை தரும் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா, இனி கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் மேலும் சோதனைகள் காத்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பல வருட கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு உங்களை நீங்கள் வெளியாளாக நின்று உங்களை பார்த்து பாருங்கள். நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுலையும் என்ன சொல்லியிருக்கேன், கும்பராசிகளை பிறந்தவர்கள் மனசுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் அவங்க சிரிச்சுட்டு இருக்கணும். ஒரு கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னாவே அங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. என்ன, அந்த கும்பராசினர் நினச்சா அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். அதே கும்பராசிக்காரர்கள் நினைத்தால் அந்த குடும்பத்தை இவ்வளவுதான் கஷ்டம் இல்லாத அளவுக்கு படாத கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளையும் அவர்களுடைய அந்த சிந்தனைகள் மூலமாக உருவாகுது. ஏன் உருவாகுதுன்னா, இவங்க அந்த மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம், கவலை, சோகம், அழுகைன்னு சொல்லி போகும்போது என்னன்னா அது குடும்பத்துக்கே நேரம் சரியில்லாத மாதிரி ஆகிப்போயிருது. ஆனால் இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, கும்பராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்கணுங்க. ஒரு வீட்டில் முகம் நிறைய மலர்ச்சி இருக்கணும், நல்ல சிரிப்பு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக உடனே கும்பராசிக்காரங்க நம்ம எந்த பிடிவாதத்தை வேணாலும் பிடிக்கலாம், என்ன பிரச்சனைகள் வேணாலும் பண்ணலாம், என்ன வாக்குவாதங்கள் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாரும் வழி விடணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது. ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர். நீங்கள் என்று நீதி நேர்மை தவறி நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்று கும்பராசிக்காரர்களுக்கு எதிரியாக வந்து சனி பகவான் நிற்பார். உங்களுக்கான அந்த கெடுபலனை நிச்சயமாக அதற்கான வாழ்க்கைக்கான தத்துவத்தை உணர்வதற்காகவே பல சோதனைகளை கொடுத்து அப்புறம்தான் உங்களை அந்த லைஃப்னா என்னென்னு புரிய வச்சு திருத்துவார். இதே நீங்கள் நீதி நேர்மையுடன் வாழக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பனாக பக்கத்தில் வந்து நின்று அப்போவும் சோதனைகளை கொடுத்து வாழ்க்கைன்னா என்ன புரிய வச்சு தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போவார். இதுதான் சனி பகவானுடைய அமைப்பு. அப்போ இந்த இடத்துல கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த புரிதல் உங்ககிட்ட தெளிவாக இருக்கணும். சரி, நம்ம இந்த ராசியா, நம்மளுக்கான லைஃப் வந்து பெரும்பாலும் இப்படி இருக்கும், இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும், இப்படி நம்ம சிந்திக்கணும், இந்த இடத்துல நம்ம பேசணும், இந்த இடத்துல பேசக்கூடாது, இப்படி நியாயத்தோடு நம்ம நடந்துக்கணுன்ற உங்களுக்கான விதிமுறைகள் தான் உங்களை அணுவாக செதுக்கி நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். இதை கும்பராசினர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கோபத்தை இனி யார் மீதாவது இனிமேல் நீங்கள் கோபத்தை காட்டுறீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த சோதனை காலத்துக்கு வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். இனியும் யார் மீதும் கோபம் வேண்டாம், வார்த்தைகளை அள்ளி வீச வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த பல வருடத்தில். வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயே வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்தால் அந்த வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட என்னப்பா இந்த வீட்டில் ஒரே வாக்குவாதம் சண்டையாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. இனி இதெல்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா இப்போ வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பாகட்டும், இனி அதன் பிறகு வரக்கூடிய கிரகநிலை மாற்றங்களாகட்டும், இப்போ இந்த வைகாசி மாதத்தில் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்களாகட்டும், கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலை பலன்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படின்னா இனி படிப்படியாக தான் இதற்கான மாற்றங்கள் இருக்குது. ஆனால் ஒரு மனிதனாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்டேட் ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க, இப்போ எனக்கு ஜாதகப்படி இப்படி நடக்குது, கிரகநிலையில் படி இப்படி இருக்குது, இன்னும் எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் எல்லாம் சரியாகும், அதனால் நான் இப்போ எப்படி இருக்குன்னா அப்படியே இருந்துட்டு போகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் 10 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதற்கான விதையை இன்றைக்கே போட்டிங்கன்னா தான் அது அன்னைக்கு நடக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மாற்றம் உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னு நீங்கள் நிலையான மாற்றம், உண்மையான மாற்றம் வரணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பாக அதுக்கான நேரம் காலம் ஆகும் தான். 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 8 வருஷம் ஆகலாம், வருடக்கணக்கில் டைம் எடுக்கும் தான். அவைதான் நிரந்தர மாற்றத்தை கொடுக்கும். இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, வேகமாக ஒரு வேலையை செஞ்சால் அது எப்படி முடியும்னு உங்களுக்கு தெரியும். இதே அந்த வேலையை நிதானமாக பொறுமையாக டைம் எடுத்து பண்ணும்போது எவ்வளோ கச்சிதமாக செஞ்சு முடிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். இதே தான் வாழ்க்கையும். நீங்கள் போடக்கூடிய விதிமுறைகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய சிந்தனைகளும், நீங்கள் முயற்சிக்கக்கூடிய முயற்சிகளும் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழித்தாலும் அது உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை தரக்கூடிய விதிமுறைகளாக வழிமுறைகளாக அது இருக்கணும். சரிங்களா? அவைதான்
உண்மையான நிரந்தர மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதை இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சும்மா ஏதோ ராசி பலன் பார்க்குறோம், அதிர்ஷ்ட நிறம் பார்க்குறோம், அதிர்ஷ்ட எண் பார்க்குறோன்றதெல்லாம் தாண்டி எல்லா காலநிலையிலையும் நான் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கான விதிமுறைகள். ஏன்னா காமனாக சில விதிமுறைகள் நம்ம சொல்லலாம், கும்பராசிக்காரங்களா இப்படி இருங்க, இந்த மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஐயா இங்கே காமனான விதிமுறைகள் யூடியூப்பு ஃபேஸ்புக்னு எல்லா பொதுவான கணிப்புகளை எல்லோரும் கொடுத்து வச்சுருக்காங்க, எல்லாம் சொல்லி தான் இருக்காங்க. அதை நீங்கள் ஈஸியாக யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அங்கே தான் இங்கே யாரும் யோசிக்காத தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம் இருக்குது. ஐயா இங்கே ஆன்லைனில் மற்ற இடங்களில் மற்றவங்க சொல்லக்கூடிய எல்லா அந்த விதிமுறைகள் கணிப்புகளையும் தாண்டி அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களுக்குன்னு அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களும் விதிமுறைகளுக்கான விஷயங்களும் அவங்க லைஃபுக்கான விஷயத்த அந்த ஆலோசனை பண்ணி அந்த அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நான் புரியலன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கான இப்போ இந்த கும்பராசியா இந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் போடுறோமா, சரி எல்லா கும்பராசிக்காரங்களும் பார்ப்பாங்க. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கான பொதுவான கணிப்புகள் படி இவங்க இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணலாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது எங்கே வேணாலும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாலன்னு சொல்லி. ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றப்ப அதை தாண்டி இன்னுமே உங்கள் லைஃப்பில் சில விதிமுறைகள் தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ இங்கே ஒவ்வொருத்தருக்கும் முக்கிய கடமை என்ன தெரியுங்களா? இங்கே வெளியில் கொடுக்கக்கூடிய பொதுவான கணிப்புகளையும் தாண்டி உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க, என்ன தேவை, இனி நல்லதை அடைய எதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணுன்ற அந்த உங்கள் வாழ்க்கைக்கான அனலைஸ், உங்கள் வாழ்க்கைக்கான ஆராய்ச்சி, அந்த ஒரு தேடல் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணணும் நீங்கள். ஏன்னா உங்கள் பக்கம் நிறைய பங்குகள் இருக்குது, உங்கள் கடமை நிறையா இருக்குது. இங்கே வெளியில் சொல்கிற ஆன்லைனில் எங்கேயுமே சொல்கிற பொதுவான கணிப்புகளை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் போதாது. அதை தாண்டி உங்கள் லைஃப்குள்ளே என்ன நடக்குதுன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் வெளியில் கொடுக்கக்கூடிய இந்த பொதுவான கணிப்புகள். இதை கும்பராசிக்காரங்க தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களாம் சரிங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரைட், ஓகே. இப்போ நான் உட்காந்து என்னோடய லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்றதை நான் எடுத்து பார்க்குறேன். கடந்த 10 வருடத்தில் அதிகமாக மகிழ்ச்சியை கொடுத்த சம்பவங்கள் என்ன, அதிகமாக சோதனையை கொடுத்த சம்பவங்கள் என்ன, அதிகமாக கடன் பிரச்சனை உருவாக்கின அந்த சூழ்நிலைகள் என்ன, இந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் யாரெல்லாம் காரணம், நம்ம அந்த இடத்துல காரணமாக இருந்திருக்கிறோமா, நம்ம என்ன அங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கான அனலைஸ் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க. நீங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தை 100% நீங்கள் நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த பக்குவம் உங்களுக்குள்ளே வரும். நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சரி பண்ணிக்கணுன்ற பக்குவம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்துருச்சுனாவே அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்க என்னைக்கு தன் மீது உள்ள தவறை ஒருத்தர் சொன்னாலோ சரி, அல்ல அவர்களே புரிந்து கொண்டாலும் சரி, அதை அவங்க மாற்றிக்கணும்னு முடிவு அவங்க அதை ஏற்றுக்கிட்டு சரிங்க, ரைட்டுங்க, இது தப்பு, நான் மாற்றிக்கிறேங்கன்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை இருந்துருச்சுன்னா நீங்கள் கூப்பிடாமையே கடவுள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே குடியேறிடுவார். இதில் சில கும்பராசிக்காரங்க சொல்லலாம், ஏங்க நாங்களாம் நல்லவங்க தாங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்க தாங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, ஐயா நீங்கள் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கர்ம விலை பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன், மனிதர்கள் மீதோ விலங்குகள் மீதோ கோவமே படாதீங்க, யார் மேலேயும் கோவத்தை காட்டாதீங்க தயவு செஞ்சு. அவரவர்களுக்கான பலன்களை காலம் கொடுத்துரும். காலத்தை விட இங்கே பயங்கரமான ரிசல்ட்டு பதிலடி கொடுக்குறவங்க மனிதனால் கூட தர முடியாது அந்தளவுக்கு பதிலடி. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் கெட்டது நினைக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் பழி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா காலம் பழி வாங்குற அளவுக்கு உங்களால் பழி வாங்க முடியாது. அந்தளவுக்கு கர்மவினை பலன்கள் நிச்சயமாக அவர்களை வந்து சேர்ந்துடும். அதனால தான் சொல்கிறேன், விளையாட்டு கூட யாருக்கு கெடுதல் நினைக்காதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக திடீர்னு நாளைக்கு கோடீஸ்வரனே ஆகிட்டாலும் கவலைப்படாதீங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிங்க. அந்த இடத்துல பொறாமையோ வைத்தறிச்சலோ எதுவுமே வேண்டாம். இங்கே உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன தெரியுங்களா?
நீங்கள் ஆரோக்கியமாக மன தெளிவோட மாதத்துக்கு நீங்கள் 7,000 8,000 சம்பாரித்து வாழ்ந்தீங்கன்னா கூட அதுவே ஒரு சொர்க்கம். அந்த வாழ்க்கையை நல்ல உறவுகள் உங்கள் பக்கத்தில் இருந்துட்டாலே அதுதான் கடவுள் கொடுத்து கொடுப்பன. நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகமே உங்களுக்காக படைக்கப்பட்டதுன்ற உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. இவைதான் அப்போ எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கும்பராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒரே நோக்கம், நம் பதிவை பார்க்கும் அனைவரும் நல்லதை ஈர்க்கக்கூடிய நபராக இருக்கணும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை தயவு செஞ்சு நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேணால் நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் லைஃப்லேயே செக் பண்ணி பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக கடவுள் எல்லாருக்குமே நல்ல லைஃப் தான் கொடுத்துருப்பார். நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்களுடைய 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் ஒரு காலத்தில் என் லைஃப் நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் ஏன் இன்றைக்கி இவ்வளோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப தான் தெரியும் தவறு இங்கே யார் மேலே இருக்குன்னு. மனிதர்கள் நமக்கு 6 அறிவுக்கு எப்போ கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுத்து படைச்சிட்டாரோ நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு தெரியும். இங்கே நம்ம விலங்குகள் கிடையாது 5 அறிவு ஜீவனாக இருக்கிறதுக்கு. மனிதர்கள்ன்றப்ப இங்கே நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அப்போ நல்லதை நோக்கி பயணிப்பது, நல்லதை ஈர்க்க கற்றுக்கொள்வது ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல செயல்பாடுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு அனைவருக்குமே நல்லதை கொடுக்கும் நான் நம்புகிறேன். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.